பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் கர்த்தர் கொடுத்த இந்த நாளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். ஆண்டவருடைய பிள்ளையாய் நாம் மாறும்போது, அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படும் போது கர்த்தர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். நீதிமானாய் மாற்றினது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திற்கு நம்மை வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அப்போ நீதிமானாய் நாம் மாறும்போது, நீதிமானாய் வாழும்போது நம்முடைய வெளிச்சம் அநேகரை சந்தோஷிப்பிக்கும், அநேகரை சந்தோஷிப்பிக்கும். நீதிமானாகிய ஆபிரகாம் அநேகரை சந்தோஷிப்பித்தார். நீதிமானாகிய நோவா அநேகரை சந்தோஷிப்பித்தார். நீதிமானாகிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவர்கள் அநேகரை சந்தோஷிப்பித்தார்கள், அநேகரை மகிழ்ச்சினாலே நிரப்பினார்கள். இந்த கால வேளையிலே அருமையான தெய்வ பிள்ளைகளை, நாம் நீதிமானாய் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கிறதாய், மகிழ்ச்சி உண்டாக்குகிறதாய் இருக்கும். நீங்கள் இருக்கிறது நிமித்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சந்தோஷம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஒரு சந்தோஷம், உங்கள் நண்பர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷம், உங்கள் உறவினர்கள் மத்தியிலே உங்கள் நிமித்தம் ஒரு சந்தோஷம். ஏனென்றால் நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நாமும் நீதிமானாய் மாறும்போது நாம் எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல நாம் கொடுக்குற அந்த வெளிச்சம் அநேகரை சந்தோஷிப்பிக்கணும், அநேகரை மகிழ்ச்சி உள்ளாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணலாம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம். நீதிமானுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும் என்ற வசனத்தின்படி அப்பா, எங்களுடைய வெளிச்சம் அநேகரை சந்தோஷிப்பிக்கட்டப்பா. எங்கள் நடக்கை, எங்கள் வாழ்க்கை, ஆண்டவரே எங்களுடைய பேச்சு, ஆண்டவரே எங்களுடைய நடைமுறை காரியங்கள் எல்லாம் அநேகரை சந்தோஷிப்பிக்கட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த நாளிலே கொடுத்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஆமேன்.